பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என்னுடைய மதிப்பிற்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களே, வெங்கடேஸ்வரன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, மதியழகன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி ஐஏஎஸ் அவர்களே, மேலாண்மை இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய அன்பிற்கினிய தாய்மார்களே, மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய என் பாசமிகு சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு 3 மாவட்டங்களுக்கான முத்தான விழா இது. முத்துக்கள் 3ன்னு சொல்லக்கூடிய வகையில் நேரு, பன்னீர்செல்வம், சக்கரபாணி ஆகியோரது செயல்பாடுகள் இதில் அடங்கியிருக்கு. இவங்களோட செயல்பாடுகளால் இந்த மாவட்டங்களோட மக்களுடைய அன்புக்கு அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. கட்சி பணியாக இருந்தாலும் ஆட்சி பணியாக இருந்தாலும் அதை வேகத்தோடவும் விவேகத்தோடவும் செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் அதற்கு உரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு துணை நின்று இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புலவர் ஔவையாரின் ஆயுள் வளர்ந்தால் தமிழ் வளரும் என்று எண்ணி நெல்லிக்கனியை தந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதிகமான ஆட்சி செலுத்திய தமிழ் ஊரான தகடூர் தான் இந்த தருமபுரி மண். தருமபுரின்னு சொன்னதும் என்னுடைய நினைவுக்கு வருவது ஒகேனக்கல். 1928 கோடி ரூபாயில உருவாக்கப்பட்ட ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்கு 2008ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதி வசதிகளையும் திட்டமிடுதல்களையும் செஞ்சேன். முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வச்சார். ஆனா ஆட்சி மாறினதும் காட்சி மாறுச்சு. ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. உடனே நானே இங்க நேரில் வந்து போராட்டம் நடத்தினேன். அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க.
அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் என்ற மகிழ்ச்சியோட உங்களிடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவ்வையின் வரலாற்றில் தருமபுரிக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மகளிர் முன்னேற்றத்திலையும் தருமபுரிக்கு முக்கிய பங்கு உண்டு. 1989 இதே தருமபுரியில தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற அமைப்பை தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சார். அவர் பேரால ஏராளமான மகளிர் வாழ்வில் மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற முகாமும் இங்கதான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த 2 திட்டங்களும் மகளிர் வாழ்வில் ஒளி விளக்கா திகழ்ந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் அதை ஏற்றினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இது பெண்ணினத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின மாபெரும் அதிகார கூட. அதன் அடுத்த கட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். உரிமை தொகை வழங்கலாம்னு தேர்தலில் சொன்னோம். அதை நிறைவேற்றி காட்டியிருக்கோம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், இது சொன்னதை செய்யும் ஆட்சி. இந்த திட்டத்தால இன்னைக்கு 1,15 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்கள பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்தி இருக்கிறோம்னு பொருள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன். இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். இது மட்டுமா, இந்த திராவிட மாடல் அரசு இதுவரை நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிடணும்னா நாள் முழுக்க நான் பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால முத்தான சில திட்டங்களை பத்தி மட்டும் சொல்ல விரும்புறேன். விடியல் பயண திட்டம் மூலமா நமது சகோதரிகள் மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் 16 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க. மூவலூர் ராமதம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலமா மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேருது. 2 ஆண்டுல நான் முதல்வன் திட்டம் மூலமா 28 லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமா 24,86,000 பள்ளி குழந்தைகள் பயனடைகிறாங்க. 2 லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் 30 லட்சம் முதியோரும் 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் மூலமா 2 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவற்றின் மூலமா 23,09,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் முறையா சென்று சேருத
அதை உறுதி செய்ய இப்போ நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வச்சு நானே மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக இப்படி அடுத்தடுத்து திட்டங்கள் அறிவிச்சு உடனுக்குடன் தீர்வு காணும் அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு நான் கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் இந்த அரசை மக்களின் மனசாட்சின்னு சொன்னேன். இப்படி மகளிர், மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர், உழவர்கள், உழைப்பாளர்கள்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். இப்படி எந்த அரசாவது செயல்படுதா? 10 ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டுனாங்கள, அவங்களால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதா? உங்களுக்காக பாடுபட முடிஞ்சுதா? அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான ஒகேனக்கல் திட்டத்தையே முடக்கினதுதான் அதிமுக ஆட்சியோட சாதனை. சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும். வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட வேதனையை மீண்டும் விரிவா நான் இங்க சொல்ல விரும்பல. உங்களுடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு. தருமபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களை சொல்லணும்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த வள்ளல் அதியமான் கோட்டம் 1 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுது. விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கு தலைவர் கலைஞர் மணிமண்டபம் எழுப்பினார். அந்த தியாகியுடைய விருப்பமான பாரத மாதா நினைவாலயம் இந்த தனையனின் ஆட்சியில் தான் திறக்கப்பட்டுச்சு. அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையத்தை திறந்து வச்சிருக்கேன். பேருந்து வசதியை இதுவரை இல்லாத 8 மலை கிராமங்கள் பயன்பெற வத்தல் மலைக்கு முதலாக புதிய பேருந்து கடந்த ஆண்டு தொடங்கி வச்சேன். ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்தோட 2வது கட்ட பணிகள் 7890 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 17 கோடி 58 லட்சம் ரூபாய் செலவில் ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். தருமபுரியில கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டட பணிகள் முடிவடைய போகுது. மொரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதைக்கு நில எடுப்பு பணிகள் நடைபெறுது. இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா 3 ஆண்டுகள்ல ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்புகள், ஊரக கட்டமைப்பு பணிகள், ஓசூர் மாநகராட்சி, கிருஷ்ணகிரி மாநகராட்சி, பல்வேறு பேரூராட்சிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள், பொதுப்பணித்துறை கட்டடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள்னு 927 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா, ஏற்கனவே சீலநாயக்கம்பட்டி நடந்த அரசு விழாவில் 1242 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன். அரியா கவுண்டியம்பட்டியில கொலுசு உற்பத்தியாளர்களுக்கு மாடி உற்பத்தி மையத்துக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு.
ஜாகீரம்மா பாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க போறோம். சேலம் அரசு சட்டக்கல்லூரிக்கான விடுதிகளுடன் கூடிய நிரந்தர கட்டடத்தையும் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தையும் திறந்து வச்சிருக்கேன். போடிநாயக்கம்பட்டி ஏரி, அல்லிக்குட்டை ஏரி, மூக்கன் ஏரி ஆகிய புனரமைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களோட நீண்டகால கோரிக்கை ஏற்று அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களுக்கு 560 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன். 8736 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கேன். இன்னும் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன். வெண்ணாம்பட்டி சாலையும் தருமபுரி மாநில நெடுஞ்சாலையும் இணைக்கிற வகையில் பாரதிபுரத்தில் 36 கோடியே 15 ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். வாச்சாத்தி முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பகுதிகளில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும். தருமபுரி மாவட்டத்தில் 5 சமுதாய நலக்கூடங்கள் 4 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். வாச்சாத்தி கொடுமையை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. எந்த ஆட்சியிலும் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், அதை மறந்திருக்க மாட்டீங்க. ஆனா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தான் விடியல் பிறந்திருக்கு. பாதிக்கப்பட்ட 18 நபர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய்னு மொத்தமா 1 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி உதவியா வழங்கப்பட்டிருக்கு. மற்ற வேலை வாய்ப்புகளும் விரைவில் வழங்கப்படும். இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். தொழிலாளர்கள் நிறைஞ்ச ஒசூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய நலனுக்காக நடமாடும் மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்படும். கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்துக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டடம் கட்ட தரப்படும். தளி ஊராட்சி ஒன்றியத்தில் 10 கிலோமீட்டருக்கு சாலை உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 75 சாலைகள் சுமார் 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 92 சாலைகள், 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 28 சிறு பாலங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். தேன்கனிக்கோட்டை வட்டத்தில் யானை தாக்குதலில் இருந்து மக்களை காப்பாற்ற 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் எஃகு கம்பி கயிறு வேலி அமைக்கப்படும். கிளமங்கலம் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 100 மாணவர்கள் தங்கக்கூடிய வகையில் புதிய பிற்படுத்தப்பட்டோர் நல பல் தொழில்நுட்ப கல்லூரி நுட்ப மாணவர் விடுதி தொடங்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 சமுதாய நல கூடங்கள் 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். கிராம பகுதிகளில் 5 துணை சுகாதார மைய கட்டடங்களும், நகர்ப்புறத்தில் 2 துணை சுகாதார மைய கட்டடங்களும் 3 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும். உணிச்செட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினருக்கான புதிய பிறப்பு காத்திருப்பு கூடம் அமைக்கப்படும். கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் சத்துணவு மற்றும் மறுவாழ்வு மையம் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். ஊராட்சி ஒன்றியங்களில் 30 பொது விநியோக அங்காடிகள், 28 அங்கன்வாடி மையங்கள் 9 கோடி 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்நிலைகள் தூர்வாரும் திட்டம் தொடங்கப்படும். அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறான்.
210 கிலோமீட்டர் நீளத்தில் 79 கிராம சாலைகள், 21 உயர்மட்ட பாலங்கள், 127 கிலோமீட்டருக்கு 211 ஓரடுக்கு கப்பி சாலைகள், 76 கிலோமீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை, 47 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஃபேவர் பிளாக் அமைக்கக்கூடிய பணிகள் ஆகியவை 164 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். செட்டிசாவடி வளாகத்தில் இருக்கிற குப்பைமேடு பயோ மைனிங் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நங்கவள்ளி குடிநீர் நீரேற்ற நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சேலம் மாவட்டத்தில் 14 சமுதாய நல கூடங்கள் 11 கோடி 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். சேலம் மாநகராட்சியில தனி குடிநீர் திட்டத்தின் கீழ் உள்ள மோட்டார் பம்புகள் மற்றும் VFD மறு சீரமைக்கும் பணி 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தெரு நாய்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு மையம் கட்டக்கூடிய பணி 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இப்படி எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு. அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம். ஆனா ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா? ஒன்றிய அரசுனா எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும், வளர்க்கணும். ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுற அரசு அப்படி செயல்படல. மாநிலங்களையே அழிக்க நினைக்குது. மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய, இனத்தை, பண்பாட்டை அழிக்க பார்க்குது. மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி. அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது. மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அதைதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாநிலங்கள் ஒன்றிணைந்தாதான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்கி வருது. பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அடிக்கடி சுற்றுப்பயணம் வராரு. இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இது வெற்று பயணங்களாகத்தான் பார்க்கிறாங்க. இது சுற்றுப்பயணமாக அவங்க பார்க்கல. இந்த பயணங்களால ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா? 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க. தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க. தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர். 10 ஆண்டுகளா 500 ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ 100 ரூபாய் மட்டும் குறைக்குது. அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது? இதை விட மக்களை ஏமாத்துற செயல் இருக்க முடியுமா? சென்னையில் வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி, தூத்துக்குடியில வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத பிரதமர் மோடி இப்ப மட்டும் அடிக்கடி வரார. என்ன காரணம்? தேர்தல் வரப்போகுது, ஓட்டு கேட்டுதான் வராருன்னு மக்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளையடிக்கிற நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பிரதமர். தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறாரு? ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தினதுனால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய 20,000 ரூபாய் கிடைக்கல. வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட 37,000 கோடியை தரல. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல, ஒப்புதலும் வழங்கல.
பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துக்கு 3/4 பங்கு பணம் தர்றது யாரு? மாநில அரசு தான். வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல்ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு 50 விழுக்காடு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் ஒட்டிக்கிறாரு. இதைத்தான் நான் அவருக்கு நினைவூட்ட விரும்புறேன். இன்னும் கேட்கணும்னா, ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது? மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும், ஒன்றிய வாரியா இருந்தாலும், மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான். வெறுங்கையால முழம் போடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல தமிழ்நாட்டுக்கு வெறுங்கையால முழம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும். இதை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. ஆனா நாங்க உங்களோட இருக்கோம். மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க. மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும். இதைத்தான் குடும்ப ஆட்சி விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது. அதனாலதான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி நீங்க எல்லாம் இங்க உரிமையோடு வந்திருக்கிறீங்க. இதே உணர்வோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம். தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம். இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம். நன்றி, வணக்கம். தர்மபுரியில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.